ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஹோம்மேட் ஈஸி பர்த்டே கேக் தாங்க பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து 3 பொருட்கள் தாங்க தேவை, ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் மேலே டாப்பிங் போட்டிருக்க சாக்லேட் சிரப் நம்ம வீட்டிலே ஹோம்மேடாக செஞ்சது, அதுவும் ஒயிட் சுகர் இல்லாமல் செஞ்சது. கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியும். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த சின்ன பாக்கெட் அப்படிங்கிறதுனால 10 பாக்கெட் எடுத்திருக்கேன். பெரிய பாக்கெட்னால் 2 அல்லது 3 பாக்கெட் எடுத்துக்கோங்க போதும். அது இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. க்ரீம் தனியாக, பிஸ்கட் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒன்று எப்படி எடுத்தேங்கிறது காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டு அதில் உள்ள க்ரீம் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஓரியோவில் தான் செய்யணும் இல்லை, நீங்கள் எந்த விதமான க்ரீம் பிஸ்கட்டும் எடுத்துக்கலாம். போர்பான் பிஸ்கட் எடுத்துக்கலாம், இல்லை மில்க் பிகீஸில் வந்து க்ரீம் பிஸ்கட் இருக்குல்ல அது எடுத்துக்கலாம். அதனால் இந்த மாதிரி எந்த பிஸ்கட்னாலும் க்ரீம் பிஸ்கட் எடுத்துக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டையும் பிரித்து எடுத்ததுக்கப்புறம் பிஸ்கட்டை மட்டும் இப்போ தனியாக நல்லா பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். பிஸ்கட்டை வந்து இப்போ லைட்டாக உடச்சி போட்டுக்கோங்க, அப்போனா அது கிரைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இப்போ உடச்சி போட்டுக்கலாம். ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க. இதுக்கு நீங்கள் பேக்கிங் சோடாலாம் தேவையே இல்லை. ஈஸியாக 3 பொருளை வச்சு தான் இன்றைக்கி இந்த கேக் செய்ய போகிறோம். அந்த ஹோம்மேட் சாக்லேட் சிரப்பு சொன்னால அது அப்படியே ஃபென்டாஸ்டிக்காக சூப்பராக வந்துருந்துச்சுங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக பர்த்டே கேக் செய்கிறது எப்படின்னு தெரியும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இப்போ இதில் வந்து 1 கப் பால், 250 ml பால் வந்து நான் இப்போ எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் இதே அளவு பால் தேவைப்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதனால தான் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. ஒரேடியாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப லிக்விடாக ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கேக் வராது, இல்லை ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் கேக் வந்து உங்களுக்கு ஹார்ட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சின்ன 5 ரூபா பேக்கெட்டில் வந்து 10 பாக்கெட் எடுத்திருக்கேன். 10 பாக்கெட்டுக்கு எனக்கு 1.25 கப் பால் தேவைப்பட்டுச்சு. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், நல்லா கேட்டுக்கோங்க, பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்க்க வேண்டாம். பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதுக்கு மேலே மீதி இருந்த பாலையும் ஊற்றி நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக 1 கப் பால் தான் நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இதை விட கொஞ்சம் லிக்விடாக நமக்கு வேணும். அதனால் இன்னொரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கிட்டேன். கரெக்டாக சொல்லணும்னா 1 கப் பாலும் 2 டேபிள் ஸ்பூன் பாலும் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், ஒரு செமி லிக்விடாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக கேக் உங்களுக்கு வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒடுக்கமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேக்கு நல்ல ஹைட்டு கிடைக்கும். அதுக்கு தான். அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு உள்ளே நல்ல பட்டரோ இல்லை ஆயில் இல்லை நெய் எதுனாலும் சரி அப்ளை பண்ணி விட்டுட்டு உள்ளே வந்து பட்டர் ஷீட் வந்து வச்சுட்டு மேலேயும் மறுபடியும் நல்லா ஆயில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சப்போஸ் உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படி செய்யணும்னு A4 ஷீட்டை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். அது எப்படி செய்யணும்னு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லை இது வேண்டாம் அப்படின்னா இந்த பேப்பரே இல்லாமல் எப்படி கேக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய கேக் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ எல்லா கேக் ரெசிபி லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேக் பேட்டரை இதில் ஊற்றிட்டேன். இப்போ இது ஒரு 2 தடவை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளே ஏர் இருந்துச்சுன்னா வெளியில் ரிலீஸ் ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேனை. உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இல்லைன்னா உள்ளே வந்து ஒரு மூடியோ அப்படி இல்லைன்னா ஒரு தட்டோ கமத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேக் உள்ளே வச்சுட்டு நல்ல ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஹோல் இருக்கிறனால டிஷ்யூ பேப்பரை வச்சு நான் அந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ ஒரு 35 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு கேக் ரெடி ஆகிடும். உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் நீங்கள் அந்த கேக் பேட்டரை வாயில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சோ இல்லை கத்தி வச்சோ அதில் லைட்டாக இந்த மாதிரி குத்தி பாருங்கள். உங்களுக்கு வந்து அது ஒட்டாமல் வரணும். எவ்வளோ க்ளீனாக வருது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். இப்போ கேக் நல்லா வெந்துருச்சு. இது வந்து நல்லா ஆறட்டும்.
இப்போ வந்து நம்ம க்ரீம் எடுத்துக்கலாம். அந்த க்ரீம் சென்டர்லேருந்து எடுத்தோம்ல, அதில் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. இதுலேயும் நிறைய பால் சேர்த்துறாதீங்க. 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் திரும்ப பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல க்ரீமியாக விப்பிங் க்ரீம் மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் திரியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி நல்ல க்ரீமாக வந்துடும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நமக்கு க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று என்ன தேவை? சாக்லேட் சிரப்பு. சாக்லேட் சிரப்புக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க, நாட்டு சர்க்கரை, கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் பால். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான சாக்லேட் சிரப் கிடைக்கும். இதோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி எப்படி சேர்க்கணும், எவ்வளோ போடணும் அப்படிங்கிற அளவு வேணும்னா இந்த சாக்லேட் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான சாக்லேட் சிரப்பும் ரெடி. அது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நமக்கு கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கேக்கை வந்து எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சுங்க. இப்போ இதை நல்லா எடுத்துடலாம் நம்ம. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ மேலே உள்ள அந்த பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். பட்டர் ஷீட்டையும் இப்போ நம்ம எடுத்தாச்சு. நல்லா ரிச்சாக சூப்பராக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்க பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. இப்படியே கூட நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பர்த்டே கேக்கை இப்படியே கூட பண்ணிக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம சாக்லேட் சிரப்பு இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், டெக்ஸ்சர் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ சாக்லேட் சிரப் டெக்ஸ்சர் காமிக்கிறேன் பாருங்கள். ஆறுனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து மேலே உள்ள இந்த கொஞ்சோண்டு இதை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஷேப் ஒன்று போல் வரணுங்கிறதுக்காக. இப்போ இதை வந்து 2 லேயராக நம்ம கட் பண்ணிக்கலாம். சென்டராக ஒரு கட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 2 லேயர் கேக் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ கேக்கை கட் பண்ணியாச்சு. இப்போ 2 லேயர் ரெடி ஆகிருக்கு நமக்கு. இப்போ கேக் வந்து டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு பாதி கேக் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம க்ரீம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சோம்ல, அதுக்கு மேலே வந்து இந்த க்ரீமை இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும்னு ஆசையோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நம்ம தனியாக விப்பிங் க்ரீமோ இல்லை தனியாக க்ரீமோ எதுவுமே ரெடி பண்ண வேண்டாம். நம்ம நார்மலாக பிஸ்கட்டில் உள்ள க்ரீமை வச்சு ஜஸ்ட் அதில் பால் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அந்த டாப் லேயரையும் நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு லைட்டாக கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு அழுத்த வேண்டாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த க்ரீம் வெளியில் தெரிகிற மாதிரி அழகாக நமக்கு நல்லா அது ப்ரெஸ் ஆகி வரும். இதுக்கு மேலே நம்ம ஹோம்மேட் சாக்லேட் சிரப்பை இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப 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 நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாக்லேட் சிரப்பை. நீங்கள் வேறு எந்த கேக் செஞ்சாலும் இந்த சாக்லேட் சிரப்பை வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம ஒயிட் சுகரும் சேர்க்கலை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஃபுல்லாக எல்லா பக்கம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கேக் கிடச்சிது. இதுக்கு மேலே என்கிட்ட கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சு, அதையும் மேலே தூவி விட்டேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு நான் இன்னொரு ஐடியாவும் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த க்ரீமு கேக்கை வந்து 2ஆக கட் பண்ணாமல் மேலே மட்டும் க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சாக்லேட் சிரப்பு வச்சு ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிக்கலாம். இந்த சாக்லேட் சிரப்பு வந்து நீங்கள் நார்மலாக நம்ம ஏதாவது ஒரு பாலித்தீன் கவர் இருந்துச்சுன்னா அதை வந்து கோன் ஷேப்பில் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட் சிரப்பை உள்ளே ஊற்றி நீங்கள் நேம் எழுதிக்கலாம். அப்படியும் பண்ணிக்கலாம். எல்லாமே டெக்கரேஷன் உங்களோட விருப்பம் தான். இதை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண வருது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக கேக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த ஈஸியான பர்த்டே கேக் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்சரே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் கிட்ஸும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இவ்வளோ ஈஸியாக பர்த்டே கேக் செய்கிறது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி கேக்கை செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த ரெசிபி வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.